வழிபாடு செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார். வழிபாடு செய்வதற்காக வருகிறார். வடக்கு வாயில் வழியாக வருகிறார். வடக்கு வாயில் என்று சொல்வது திருத்தணி நகரை வழிபாடு செய்வது அப்படியே மலர். திருத்தணி நகர் என்பது திரைமலையிலிருந்து வடக்கு அந்த திருத்தணி நகரை வழிபாடு செய்வது வடக்கு திசை வழியாக வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவர் வந்து கோயிலுக்கு வரல. அங்கே இருக்கக்கூடிய குடிநீரை அப்படியே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களெல்லாம் நம்பிகளை எதிர்கொண்டு வரவேற்பதற்காக வருகின்றார்கள். நம்பிகள் வந்து இறைவன் கூட்ட பெருமாள் இருக்கக்கூடிய ஒரு பதிவில் இருக்கக்கூடிய அடியார்கள் என்று சொல்லி அவரும் வந்து அடியார்களை வணங்க வேண்டும் என்று சொல்லி வணங்குகின்றார். இரண்டு பெருமக்களும் வணங்கிக் கொள்கிறார்கள். நம்பிகளும் வணங்குகிறார். அதே மாதிரி அவரை வரவேற்பதற்காக வந்து அடியார் பெருமக்களும் வணங்குகிறார்கள். யாரும் முன்னாடி விழுந்து வணங்கினாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. அடியாருக்கு வணங்கணும் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு இடம். இந்த இடம் அன்பின் வந்ததில் கொண்ட சீரடியார்களோ நம்பி ஆர்வலதானோ யாரும் எரிந்தெறிந்து அறியா முறைமையால் எதிர்வணங்கி மகிழ்ந்து என்று சொல்லி சேகர பெருமான் நடந்த அதாவது முதல்ல என்ன சொன்னாருன்னா அந்த பாட்டில் யாருக்கு முன்னாடி தொடங்கினால எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு சேகர பெருமான். அது மட்டுமல்ல, அப்புறம் நம்பிகளுக்கு வந்து என்னன்னா முதல்ல அடியாரில் வணங்கினார். அதற்கு பிறகு பின்பு கும்பிடம் நிறைந்து பிறகு நாம நகர பெருமானும் பொன்பிறந்த மணி மாளிகை நேரம் பொறிபிறந்த திருமீது புகுந்தார்கள் சொல்லி முதல்ல அடியாரை வணங்கணும்னு நினைச்சாரோ நம்பி அடியாரை வணங்கியாச்சு. அதற்கு பிறகு பெருமானை வணங்குவதற்காக அந்த வாயில் வழியாக திருவீதிக்குள்ள பதம் உள்ள வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த அளவுக்கு நம்ம செஞ்ச வகுப்புல நம்ம பார்த்தோம். 99 வரைக்கும் பார்த்தோம். 99 100வது பாட்டு நம்ம பார்க்கணும். அப்படி அவர் உள்ள வருகின்ற பொழுது அந்த திருவீதிகளை வளமாக வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது வடக்கு வாயில் வழியாக வர்றார். வளமாக வர்றதில்லை, வடக்கு வாயில் வழியாக வர்றார். அப்படி வருகின்ற பொழுது 3000 தெளிவாளர்கள் அங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஆரம்பத்திலிருந்து தெளிவாளர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 3000 பேர். அவங்க எல்லாம் வந்து ஓம தெய்வங்கள்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்கிறார் சுந்தரர். அப்படியே அதெல்லாம் வணங்கி கொண்டு அப்படியே கொண்டு வர்றார். அதை அந்த பாட்டு சொல்றாரு. போக நீண்டறிதை மன்னவன் வந்தும் உரங்கள் ஒப்பன மரம் நில ஓங்கி மாக முன்வருகின்றன போலும் மாளிகை குளம் இணைந்த பதாகை யோக சிந்தை மறையோர்கள் வளர்க்கும் ஓம ஓமம் உயர் வானில் அடுப்ப மேக பந்திகளின் நீதி இடை எங்கும் மின் தொடங்குவன என்ன விளங்கும். அதாவது என்ன சொல்ற போக நீடு நிதி மன்னவன் வந்து குழந்தை ஒப்பன மகன்களை ஓங்கி அப்படின்னா அதாவது எவ்வகை போகங்களையும் கொண்டுள்ள அந்த குபேர பட்டணங்களை போட்டு தனித்தனி விளங்கும் அளவில்லாதவனாய் மிக உயர்ந்து மேகமண்டலத்தை தமிழ் அழைக்கின்ற போல மாளிகை கூட்டங்களில் அதாவது நிறைய மாளிகைகள் இருக்கிறது. எப்படி சீர்காழியில் வந்து நிரம்ப மாளிகைகள் இருக்குது, அதோட தில்லையப்படியில் மாளிகைகள்லாம் நிரம்ப இருக்கிறது. தெளிவாக ஆளக்கூடிய அந்த இருப்பிடங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா மேக கூட்டங்களை தனிக்குள் அடக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மாளிகைகளாக இருக்கிறது. அந்த காலத்திலேயே அவர் உயர்ந்த மாளிகைகள்லாம் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த மாளிகைகளில் வந்து ஓமது போல
இருக்கிறார்கள் அந்தனர்கள். அது எப்படி இருக்கு அப்படின்னா வானிலை இருக்கக்கூடிய விண்ணை தொடரக்கூடிய அளவுக்கு அந்த மேகக்கூட்டங்கள் நிரம்ப இருந்தது என்று சொல்லி சொல்றாங்க. அதாவது சீர்காழியை பற்றி சொல்லுகின்ற போது என்னுடைய ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய தேவாரத்தில் சொல்வார், வண்டார் குடலறிவையோடு பெரியா வகைப்பாகும் வெண்டார் மிகானால் பிறைச்சென்னை கெடுவானோர் தந்தாமரை மலராமரை தவளும் நெடுமானம் விந்தானுவோடு வேண்டுபுறம் என்று அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சீர்காழிலே அதே மாதிரி தான் விண்ணை தொடரக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மாளிகைகள் நிரம்ப இருந்தது என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்வார். அதே மாதிரி சிதம்பரத்திலையும் அப்படி உயர்ந்த மாளிகைகள் நிரம்ப இருந்திருக்கிறது என்று சொல்லி சொல்றார். அப்படி அந்த ஓம புகைகள் எல்லாம் ஆகாயத்தை அளவில் சென்றது என்று சொல்லி சொல்றார். மேகக்கூட்டங்களுடைய இடையிலே மின்னல் கொடிகள் போல விளங்குவது இந்த ஓமப்பொடிகள் என்று சொல்லி சொல்றார். மாளிகைக்குள்ளவுடன் ஒவ்வொரு மாளிகையும் தனித்தனி ஒவ்வொரு அழகாமுடியை போல் விளங்கின. அழகாமுடி அப்படிங்கிறது குபேரன் இருக்கக்கூடிய ஒரு இடம். குபேரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் அழகாமுடின்னு சொல்றாங்க. அந்த குபேரனுடைய அழகாமுடியை போல இருந்தது ஒவ்வொரு மாளிகையும். அதே மாதிரி எத்தனை மாளிகைகள் அந்த காலத்தில் இருந்திருக்கு? 3000 மாளிகைகள் அங்கே இருந்திருக்கு. அப்போ அவ்வளவு செல்வ செழிப்பான ஒரு நகரமாக அந்த சிலை என்பது இருந்திருக்கிறது என்று சொல்லி, அதனால தான் ஞானசம்பந்த பெருமாள் என்ன சொல்றாரு, செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிநோய செல்வம் என்கின்ற செல்வ பாடலை சிற்றம் வளரைய செல்வக்கடலேற்கும் செல்வம் செல்வம் 7 செல்வத்தை சொல்றாரு. அதில் அதாவது இதெல்லாம் அழியாத செல்வங்கள் இல்லைங்களா, நம்முடைய சிவத்தை குடிக்கக்கூடிய செல்வங்கள் 7 செல்வத்தை அந்த பாட்டில் சொல்றாரு. அப்படி உயர்ந்த ஒரு இடமாக ஒரு அருள் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது நம்முடைய அந்த தில்லையம்பதி. ஏன்னா நம்முடைய சேக்கிழார் பெருமான முதல் பாடல் நமக்கு சேக்கிழார் பெருமானுக்கு அடியெடுத்து கொடுத்து கூத்த பெருமான் இல்லைங்களா, உலகலாம் அப்படின்னு அடியெடுத்து கொடுக்கிறார். உலகலாம் நடந்தோடு எப்படி நம்மள ஆகிய நிர்மலிகளையும் அழகில் பதிய நம்மளாக காடுவான் வளர்ச்சி நம்மடி வாழ்க்கை வணங்குவான். அடுத்த பாடல் தான் அவராக பாடிய பாட்டு இல்லையா, 2வது பாட்டு. இந்த 2வது பாட்டிலேயே சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றாருன்னா, ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாதமால் பேரடைந்த மனக்குறை பிள்ளையும் மாநிலத்தை வளர்ப்பட்டால் சொல்ல அப்படின்னார். இந்த உடம்பு ஊனடைந்த உடம்பு, இந்த ஊனடைந்த உடம்பு தன்னுடைய அந்த பிறந்ததனுடைய பயனை அடையணும்னா என்ன செய்யணுமா, பிள்ளையம்பதி சென்று ஒரு முறையாவது பெருமானை வழிபாடு செய்யணும். ஊனடைந்த உடம்பின் பிறவியை தானடைந்த உறுதியை சாருமால் பேரடைந்த வளர்ப்புடைய பிள்ளையும் மாநிலத்தை வளர்க்கப்பட்டால் போல ஒரு முறை போய் நம்ம கொடுத்த பெருமான வழிபாடு செஞ்சுட்டோம்னா இந்த உடம்பு எடுத்து பயன் இந்த உயிர் அடைஞ்சிடும் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் முதலாக சேக்கிழார் பெருமான் நம்முடைய திருவாரூரில் இருந்து பாடியது அந்த பாட்டு தான் சரிங்களா. ஏன்னா கூத்த பெருமான் அடியெடுத்து கொடுத்தது உலகலாம், 2வது அவராக பாடியது ஊரடைந்த உடம்பின் பிறவி. அதனால் அவ்வளவு சிறப்புடையது நமக்கு நம்முடைய தில்லையம்பதி. ஒரு முறையாவது அடியார் பெருமக்கள் சென்று வழிபாடு செய்யக்கூடிய இடம் 2ல. அதாவது சைவ சமயத்தினுடைய ராஜதானி என்று சொல்லுவது தில்லையம்பதி ஒன்று, அதே மாதிரி திருவாரூர். ஆமாம், 2 ராஜா தான் சைவத்தில் அப்படின்னு சொல்லி வாரியார் சாமி சொல்லுவாங்க. நடராஜா ஒன்று, தியாகராஜா ஒன்று, மற்றதெல்லாம் அடிமைகள் தான் இல்லைங்களா. அதனால் அது தில்லையம்பதிக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. யோக சிந்தை அப்படின்னா, அதாவது யோகம்னா கூடுதல் அர்த்தங்க. அதாவது யோகா யோகா யோகான்னு சொல்லிட்டு நம்மளால போகிறாங்க. யோகான்னா என்னென்னா ஆன்மாவும் சிவமும் கூடுதல், அதுக்கு பேர் தான் யோகானா. 2 பொருள் ஒன்று சேர்றதுக்கு பேர் தான் யோகா. இந்த சிவத்தை பற்றி பேசுறதே இல்லை, அப்படி எப்படி அது யோகா ஆகும்? அதை ஒரே பொருளை தான் அவங்க பேசுகிறாங்க. மனசு மட்டுமே தான், ஆன்மாவும் மட்டும்தான் பேசுகிறாங்க. ஆனால் யோகம்னா என்னென்னா திருப்பணி முறையிலே சொல்றாரு. பேராசிரியர் ஐயா நம்ம ஐயாவியார் அடிக்கடி வகுப்புல சொல்லுவார், யோகா அப்படின்னா கூடுதலும் பொருள். கூடுதல்னா என்ன 2 பொருள் கூடணும், சிவமும் ஆன்மாவும் கூடணும். அதான் அப்படிங்கிறது தான் யோகாங்க. இந்த யோக சிந்தை அப்படின்னு சொல்றது அதுதான். யோக சிந்தை யோக சிந்தை மலையோர்கள் இருக்கக்கூடிய மலையவர்கள் இறைவனோட அவ்வளவு ஒரு பெருமானுடைய திருமணியில் இணக்கமாக இருந்தவர்கள் சொன்னார். இறைவனை ஒரு வழியில் செல்லும் மனம் உடையவர்கள், அந்த மனத்தோடு இறைவனை உண்டாக செய்யும் சிவவேலை வளர்ப்பவர்கள். அதை நம்ம ஞானசம்பந்தர்கள் கற்றாங்க வழியை வாராம் என்று சொல்லி அந்த பாட்டு சொல்ற மாதிரி
நான்காவை பொழிந்தடையர் நாகதி புகைப்பால் நாகம் என்று சொல்லி அந்த மன்னர்களை பற்றி வருகின்ற எல்லாம் அந்த நாகதியை பற்றி வேள்விகளை பற்றி பல இடங்களில் கந்தீஸ்வர நாயனார் புராணத்தில் வருது. அதே மாதிரி முருடைகளை நாயனாருடைய புராணத்தில் வருது. இதெல்லாம் அடுத்த 101 ஆடு தோகை உடை நாசிகள் தோறும் அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும் மாடு ராமமணி மாயல்கள் தோறும் மங்கள கலசம் வேதிகை தோறும் சேடு கொண்ட ஒளி நிறை தோறும் சென்னல் அன்னமா மலை பாதைகள் தோறும் நீடு தன்புணர்கள் பந்தங்கள் தோறும் நிறைந்த தேவர்களும் நீரிடை தோறும் ஒரு இடங்களில் தோறும் தோறும் தோறுமே வரும். கோபுர நாசி பக்கங்களிலிருந்து ஆடுகின்ற மயில்கள் ஆடிக்கொண்டிருந்தது. அதற்குள்ளே முறையில கோபுரத்துக்கு முன்னாடி அந்த வாயில் பகுதியில் வந்து ஆடு தோகை புடை நாசிகள் தோறும் என்று சொல்லியிருக்கிறார். மயில்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருந்தது. அப்புறம் அதாவது நம்ம அவர் ஆலயத்துக்குள்ளே செல்லுகின்ற போது செங்கலர் பெருமான் நம்மளையும் அப்படியே அந்த ஆலயத்துக்கு அழைச்சிட்டு போன மாதிரி இந்த பாடல்கள் அமையப்பட்டு இருக்கு. அப்படி மயில்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறது. வடக்கு வாயில் வழியாக செல்லுகின்ற பொழுது யாகங்களில் எங்கும் அரணியால் கடைந்தெடுக்கப்பட்ட நெருப்பு, அந்த யாக வேலைகளில் நெருப்புகள் அங்கங்கு அப்படியே நெருப்புகள் நிரம்பிருந்தது. அப்புறம் இரு பக்கமும் மாலைகள் தூக்கியன, வாயில்களில் எல்லாம் திண்ணைகளோட மங்கள கவசங்கள் அப்படியே அந்த செல்லுகின்ற பொழுது வாயில்களில் எல்லாம் மாலைகள் தொங்கவிடப்பட்டிருந்தது என்று சொல்லி சொன்னார். மங்கள கலசங்கள், அந்த புனித நீர் கலசங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. தேர் கூட்டங்களில் எங்கும் ஒரு பெரிய ஒளிகள் இருந்தது. அன்னச்சாலைகளில் எங்கும் சென்னல் அரிசி சோற்று மலைகள் நிரம்பிருந்தது. அன்னச்சாலைகள் நிரம்பிருந்துதான் அதில் வந்து சோறு வந்து அப்படி மலை போல அங்கே இருந்தது. காட்சி பார்க்கறதுக்கு வந்து ஒரு மலை போல் தெரிந்தது என்று சொல்லி, அது என்ன அரிசினா சென்னல் அரிசி. அப்படி சென்னல் அரிசி தான், அதாவது நம்முடைய அபிமான தாயனார் இறைவனுக்கு படைத்ததெல்லாம் சென்னல் அரிசி தான் படைச்சாங்க. சென்னல் அரிசி அப்படிங்கிறது நல்ல குணத்தை கொடுக்கக்கூடிய அரிசி. அதை தாழ் அரிசியெல்லாம் வந்து குணங்கள் மாறும் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு படைக்கிறதும் சரி, அடியார்களுக்கு கொடுக்கறதும் சரி சென்னல் அரிசி தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி சென்னல் அரிசி சோறுகள் வந்து அங்கு மலை போல குவிக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அந்த ஊருக்கு பேர் என்னங்க, அன்னம் பாலைக்கும் தில்லை சிற்றம்பலம். அதாவது வருஷத்துல ஒரு நாள் நம்ம கைப்பசி பௌர்ணமிக்கு ஆனால் இங்கே வந்து அன்னாபிஷேகம் பண்ணுறோம். தினசரி அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரே ஒரு கோயில் தில்லையம்பதி தான். அதனால் அங்கே தினசரி அன்னாபிஷேகம். இங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம அன்னாபிஷேகம். நீங்கள் இங்கே பார்க்க முடியல, ஒரு வருஷத்தில் ஒரு நாள் தானே பார்க்க முடியல அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை. நேரத்துக்கு திருமணம் இல்லை, அங்கே தினசரி பண்ணுறாங்க. எப்போ போனாலும் அன்னாபிஷேகம் பார்க்குறாங்க. அன்னப்பாலைக்கு தில்லை சிற்றம்பலம், பொன்னப்பாலைக்கு மேடைக்கு செய்யணும்னு சொல்லி அப்ப சாமியை பாடுறாரு. அப்படி அந்த சிறப்புகள்லாம் அங்கே இருக்கு. அது மட்டும் அல்லாத குளிர்ந்த தண்ணீர் தண்ணீர் பந்தல்கள் நிரம்ப இருந்தது. அங்கு குளிர்ந்த தண்ணீராக கொடுத்தார்கள். அப்புறம் வீதியின் அயலிடங்களில் எங்கள் நிறைந்த தேவ கூட்டங்கள், தேவர்கள்லாம் அந்த வந்து வழிபாடு செய்வதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். எப்படின்னா தேவர்கள் வழிபாடு செய்யறது 3 தலங்களில் தான் நம்ம பெரிய இடத்துல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று தில்லையம்பதி, இன்னொன்று திருவாரூர், இன்னொன்று காலத்தி. நீங்கள் போனீங்க இல்லையா காலத்தி, 12 மணிக்கு அங்கே வந்து தேவர்கள் வந்து வழிபாடு செய்வாங்களாம். ஏன்னா கையிலை பாதி காலத்தி பாதி அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. அதில் இன்னும் 11ஆம் தலைமுறையில் கல்லாடகர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் காலத்தி போய் காலத்தினால வழிபாடு செய்கிறீங்களே இல்லையா, அன்னப்புற வழிபாடு செஞ்சாலே போதும், பிறப்பு நீங்கிடும் அப்படிங்கிறார். அது கல்லாடகர் 14ஆம் தலைமுறை என்ன சொன்னார்னா, திருவேட்டவர் கண்ணப்பர் திருவடி கைதோல கருவேட்டுவர் விடை காரியம் கிடைக்க அப்படின்னார். ரொம்ப அருமையான ஒரு இடங்கள். திருவேட்டுவர் கண்ணப்பர் திருவடி கைதோல கருவேட்டுவர் விடை காரியம் மீண்டும் கருவுக்குள்ள போகணும் சொல்லி 16ஆம் தலைமுறையில் வரும். அந்த மாதிரி அந்த பகல் 12 மணிக்கு அங்கே வந்து தேவர்கள் வழிபாடு செய்யறதுனால பெரிய படத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நானனும் தின்னனாரும் அந்த மலையை ஏறுகின்ற பொழுது அங்கே வந்து அந்த தேவர்களுடைய ஓசை கேட்கும். அந்த தேவர்கள் வழிபாடு செய்ய வந்ததுனால 5 திசைகளுடைய ஓசை கேட்கும். இவர் கேட்கிறாரு, நல்லவனாக கேட்பாரு. நாங்களும் பார்த்து
கண்ணப்பன் தெரியாது. கண்ணப்பன் கேட்கிறாரு, அவர் வந்து குமரை தெரிஞ்ச ஓசை அப்படின்னு சொல்லிடுறார். ஆனால் அது என்னன்னா 5 குதிரைகளுடைய ஓசை தான் அந்த ஓசை என்று சொல்வார்கள். அதே மாதிரி இங்கே தில்லையின் மலையில் தேவர்கள் வந்து காத்து கிடக்கிறார்கள் பெருமானை வழிபாடு செய்வதற்கு. திருவாரூரில் வந்து சொல்லவே வேண்டியது, தேவர்கள் இறந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் தேவாசிரியர் மன்னவர் இந்திரன் பூவார் திசைமுகர் இந்திரன் பூமிசை மாவால் அவரிடத்து மால்முதல் மாணவர் ஓவாதையவர் நிறைந்து குறைந்துள்ளது தேவாசிரியர் திருக்காவலம். இங்க தில்லையம்பதியிலேயோ அதே மாதிரி காலத்திலேயோ இறைவனை வழிபாடு செய்யறதுக்காக காத்து கிடந்தாங்க. அது திருவாரூர்ல இறைவனை வழிபாடு செய்யறதுக்காக அதிகாரத்தை வழிபாடு செய்வதற்காக காத்துட்டு இருந்தாங்களாம். சேக்கர பெருமாள் சொல்றாங்க, அண்டர்பிரான் தொண்டர்கள். அண்டர்பிரான் சிவபெருமான் இல்லையா? தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய சிவபெருமான் அண்டர்பிரான் இல்லையா? அண்டர்பிரான் தொண்டர்கள் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அடியார்களை வழிபாடு செய்வதற்கு தேவர்கள் காத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்றது ஒரே இடையினா திருவாரூர் மட்டும்தான். அண்டர்பிரான் தொண்டர்கள் அமரர்களையும் அணியாக அப்படின்னார். அதை விட இன்னொரு சொல்றாருங்க, தேவர்கள்லாம் அப்படி நின்றுட்டு இருப்பாங்களாம், அடியார் மக்கள் வழிபாடு செய்வதற்கு வருவாங்களாம். அப்படி வந்தாங்கன்னா அவங்க ஒதுங்கி நிற்பாங்களாம். தேவர்கள்லாம் அடியார்கள்லாம் வந்துட்டாங்க, அவங்க போய் வழிபாடு செய்யணும். அது சொல்றாரு சேகர பெருமாள். அதாவது தேவர் ஒதுங்க தொண்டர் விடையும் செல்வர் திருவாரூர் அப்படின்னு சொல்லுவார். இப்படி சிறப்புடையும் திருவாரூர் சொல்லி, அதாவது தேவர்கள் அங்கு காத்து கிடந்தார்கள் வழிபாடு செய்வதற்காக. முதல்ல தேவாசிரி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த அடியார்களை வழிபாடு செய்வதற்காக காத்து கிடந்தார்கள் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கேன். இது போல அப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி தேவர்களும் அந்த வீதியில் இருந்தாங்க என்று சொல்லி சொன்னாங்க. ஆடு திருப்பதியில் புகுந்தவர் உயர கண்ட காட்சி. அதாவது இன்னும் கோயிலுக்குள்ள போகல, இந்த எப்படி போயிட்டு இருக்கிறாரு, அந்த வீதிக்குள்ள தான் போயிட்டு இருக்கிறார். ஆடு தொகை அப்படி மகக்காலங்களில் ஓமம் போயே மேகம் காட்டுவது என்றாலும் கால்கண்டு கிடைக்கும் வயலில் அந்த மேகங்களில் கழித்து, அதாவது என்ன, அதாவது ஒரு ஓமை எப்படி சொன்னார்னா, அந்த ஓம தொகையெல்லாம் வந்து மேகம் மாதிரி தெரிஞ்சது. மேகத்தை பார்த்தா மயில் என்ன செய்யும், தொகை விழிச்சு ஆடும். அதுதான் அங்கே நடந்திருக்கு. மயில் வந்து மேகம் நினைச்சிட்டு அந்த ஓம பொறிகளை பார்த்து மயில்கள் எல்லாம் மேகம் என்று சொல்லி தொகை விழித்து ஆடிக்கொண்டிருந்தது என்று சொல்லி சொல்றாங்க. பூவும் குயில்கள் ஆடும் வகையில் இன்சொல் கிடைக்கவில்லை என இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருங்க, கிளிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தது சொன்னார். நாமக்கல் புராணத்தில் அதான் சொன்னார். அறிவில் தெரியவர் அயலில் பகைவர் அயலில் பகை அவை பிற்படுவாய் அடைகின்றார் பிறவின் பகை விடுவி அதை சென்று அவர் வழிபாடு செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னார். பிறவி நீங்கணும்னா அறிவில் சிறந்த ஒருத்தர் வந்திருக்கிறாரு, யார் நாமக்கல் பெருமாள், அவர் திருவடியை போய் வணங்கிங்க என்று சொல்லி குயில்கள் எல்லாம் சொல்லியதாக நமக்கு அந்த புராணத்தில் சேகர பெருமாள் சொல்றாருங்க. அப்படின்னா அவ்வளவு பெரியவன் நாமக்கல் பெருமாள் அப்படிங்கிறது. அதாவது இருவினை நீங்கி பிறவி நீங்கணும்னா அந்த நாமக்கல் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி குயில்கள் சொல்வதாக சொல்வாங்க. அதுபோல தீக்கடைகள் அரணை தீக்கடைக்கு ஒரு மரக்கோளம் கடை தீக்குண்டாங்கள் என்று சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து நீட்டு தேவர்களிடம் நீரிடை தேவர்னா ஆகுதிகளுக்குள்ள தேவர்கள் வந்து தேவர்கள் வந்தது ஒன்று பெருமானை வழிபாடு செய்வதற்கு, இன்னொன்று அந்த அந்தணர்கள் முனையில வந்து வேள்வி நடந்திருக்கு. அந்த வேள்வியில் கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை ஏற்றுக்கொள்வதற்காகவும் தேவர்கள் அங்கே வந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். சென்னல் என்று சொல்லுவது அந்த உயர்ந்த ரகமான ஒரு அரிசி. அன்னமலை சாலை மலை போன்ற அளவில் சமைத்தறிக்கக்கூடிய அன்னச்சாலைகள். தில்லையிலே பெருமை இன்னும் கண்ணார காலத்துக்கை என்று சொல்லி அன்னம் பாலைக்கும் நீண்டு தன்னுடைய பந்தலோடு தண்ணீர் பந்தல்கள் நிரம்ப இருந்தது என்று சொல்லி சொன்னாங்க. பசியும் தாகமும் அடுத்தடுத்து முதல்ல பசியை சொல்லி அதற்கு பிறகு தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் பந்தலையும் சொன்னார்கள்.
புண்ணிய புனித அன்பர்கள் முன்னர் பொழுது வாழும் மலையில் விளங்கி இறைவன் ஆடுகின்ற திருவம்பலத்தை சூழ்ந்திருக்கும் உள்வீதியை நம்பியில் வணங்கி கொண்டு போனார். இப்போ அங்கே உள்ள போறாரு உள்வீதிக்கு. உள்ள செல்லுகின்ற பொழுது அடியார் பெருமக்கள் எல்லாம் அங்கே அப்படியே எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், பெருமானை வாழ்த்தி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பிறகு அனைத்திலும் வேடு கீழுலகம் ஆகிய உலகங்கள் எண்ணில்லாத அண்டங்களை இந்த சிதம்பரம் அழகாக இருந்தது என்று சொல்லி சொன்னார். இறைவனை தரிசிக்கவும் அவையுள்ளவும் எல்லா தேவர்களும் வந்தனர், ஆதலின் அவ்வொரு உலகங்களின் அளவில் எல்லாம் வந்தன என்று சொல்லி சொன்னார். அதாவது எல்லா தேவர்களும் வந்ததுனால தேவலோகமே இங்கு வந்தது போன்று இருந்தது என்று சொல்லி சொன்னார். புண்ணிய புனித அப்படின்னு சொல்லி சொன்னார். புண்ணிய புனிதன்கிறது அப்படி சுந்தரர் சொன்னார். புண்ணியமும் புனிதமும் அன்பும் ஒருங்கே நிறைய பெற்றவர்கள் என்று சொல்லி அடியார் பெருமக்கள் நிலம இருந்தாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் எப்படின்னா புண்ணியம், மறைமறை புனிதம், அன்பு என்று சொல்லி மூன்றும் ஒருங்கே நிறைய பெற்றவர்கள் என்று சொல்லி சொன்னார். புண்ணிய புனிதர் அன்பர் என்று சொல்லி சொல்றாங்க. முன்பு அன்பர்களும் சிவகணநாதர்களும் தேவர் முனிவர் முதல் எல்லாருக்கும் முன்னே நிற்கவும் எல்லா காலத்திலும் சேவைக்கும் உரிமையார்கள் என்பது. அதாவது திருமலேஸ்வர புயல் நம்ம சிந்திச்சோம் நினைக்கிறேன். எப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் ஒரு காலம் நேரம் உண்டு பெருமானை வழிபாடு செய்வதற்கு. சொல்ல முடியாது அப்பாயின்மெண்ட்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கெல்லாம் உண்டு. இப்போ 12 மணிக்குன்னா 12 மணிக்கு தான் திருமால் போகணும், 11 மணிக்குன்னா 11 மணிக்கு தான் பிரம்மா போகணும், இந்திரன் 10 மணிக்குன்னா இந்திரன் 10 மணிக்கு தான் போகணும். எப்போ வேணாலும் போகக்கூடிய தகுதி உரிமை பெற்றவையான அடியார்கள் தான். அடியார்களுக்கு அப்படி நேரம் கிடையாது, எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாம். அதான் சொன்னாருங்க, அன்பர்களும் சிவகணநாதர்களும் தேவர் முனிவர்கள் எல்லோருக்கும் முன்னே இருக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவையான அடியார் பெருமக்கள். கைலாயத்தில் இது அப்படிதான் இருக்கு. கைலாயத்தில் எல்லாம் யாரும் சரி செய்யறாங்க அப்படின்னா ஒழுங்குபடுத்துறது யார் அப்படின்னா நந்தி பெருமான். நந்தி பெருமான் கையில சுருகி பிரபுலாம் வச்சிருக்கிறார். அவருக்கு தான் பணி. அவர் என்ன செய்யணும், வழிபாட்டையெல்லாம் நெறிப்படுத்துவதுதான் நம்ம நந்தி பெருமானுடைய பணிங்க. அதான் சொல்றாரு, தொண்டர்கள் பின் உங்கர்களாம் வந்து காலத்தின் மலையினர். நீங்க போயிட்டு வந்தீங்களே எனக்கு காலத்தில் போனவாங்கம்மா, அது என்ன சொல்றாரு, தொண்டர்கள் பின் உம்மர்களாம் வந்து திருக்காலத்தின் மலை அப்படின்னார். அடியார்களுக்கு பின்னாடி தான் உம்மர்கள் அப்படின்னா தேவர்கள், தொண்டர்கள்னா அடியார்கள். தொண்டர்களுக்கு பின்னாடி தான் உம்மர்களே போகணுமா. அப்படி திருக்காலத்தின் மலையில் வழிபாடு நடக்கிறது அப்படின்னு சொன்னாருங்க. அதாவது ஞானசம்பந்த பெருமான் வழிபாடு செய்யறது சொன்ன வாழ்ந்திமையோர் குலாம் இறங்கி மணிநீர் வாயில் அப்படின்னார். அப்படின்னா இமையவர்கள் செல்லக்கூடிய அந்த வாயிலையெல்லாம் கடந்து ஞானசம்பந்த பெருமான் கொஞ்சம் வளமாக வந்தாராம். சேகர பெருமான் சொன்னார் இந்த இடத்துல. அதாவது ஞானசம்பந்த பெருமான் எப்படி வழிபாடு செய்தார் அப்படிங்கிறது சொல்றார். திருமலையை தொழுது கொண்டு கடந்திலா சோபானத்தால் ஏறி வாழ்ந்திமையோர் குலாம் இறங்கி மணிநீர் வாயில் சூழ்ந்து வலம் கொண்டு இறைவன் திருமுன்பு எய்தி, இறைவன் திருமுன்பு எய்தி குவித்த செங்கை கொண்டு எழுந்து என்ன சொன்னாருங்க, கும்பிட்ட வயது காண்பார்போல் மெய்வேடு பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. பெருமானை வணங்கி அதற்கு பிறகு கண்ணப்ப நாயனாரை கண்டு அப்படி வீழ்ந்து வணங்கினார் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த இதில் வாழ்ந்து போயோர் புராணத்திற்கு மணிநீர் வாயில் அருங்கி இறங்கி என்று சொல்லி சொன்னார். இதற்கு திரும்பி அமரத்தை அடுத்து சூழ்வதாதலில் இதனை கண்டவுடனே இதில் போது பாடிய பேரன்பர்களின் நினைவுண்டாவது இயல்பு என்று சொல்லி சொன்னாருங்க. இங்கே யாரெல்லாம் பாடியிருக்காங்க சிறப்பு அப்படின்னா, நம்முடைய அருளாளர்கள் திருமூலர் பாடியிருக்கிறார், மணிவாசக பெருமான் 18 பதிகங்களுக்கு மேலே பாடியிருக்கிறார். ஏழு பதிகள் பாடிய பதிகங்கள் தான் அதிகம். ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான் பாடியிருக்கிறார், ஐயடிகள் பாடவர்கள் பாடியிருக்கிறார். அதே மாதிரி நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் அவர் பாடியிருக்கிறார். இதெல்லாம் நிறைய நாயன்மார்கள் அதை பாடிக்கிட்டு சென்று வருகிறார்கள் என்று சொல்லி எல்லாத்தோட ஒரு சிறப்புனா சேரமான் பெருமான் நாயனாருக்கு அந்த சிலம்போசை கேட்டது சிலைய மொழியில் அவருக்கு மட்டும்தான் கேட்கல. வேற யாருக்கும் சிலம்போசை அங்கே கிடைக்கல. வாதகுரடிகளுக்கு சிலம்போசை கிடைச்சது எங்கே கிடைச்சதுன்னா திருவாரூரில் தான் கிடைச்ச மாதிரி சொன்னாங்க. வாதச்சிலம்பொழி மாணவர்களில் வந்தினை தருளி வாதச்சிலம்பொழி காட்டிய என்று சொல்லி அவரே திருவாசகத்தில் பாடியிருக்கிறார். ஆனால் நம்முடைய சேரமான் பெருமான் நாயனாருக்கு மட்டும் சிதம்பரத்தில்
சங்கை தலைமையை கொண்டு புகார் அப்படி நம்பிக்கை உள்ள போகிறது 2 கையை தலைமையில தூக்கி அப்படியே கொண்டு போறாங்க. அந்த இடம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது சொன்னார். அப்படியே திருமால் இருக்கிறார், பிரம்மன் நல்லா இருக்கிறாங்க, இந்திரன் போன்ற தேவர்கள்லாம் அப்படியே கலந்து கிடக்கிறாங்க பெருமானை வழிபாடு செய்வதற்கு. அப்படி நம்பிக்கை உள்ள போறார். உள்ளே செல்லுகின்ற பொழுது 2 கைகளையும் அப்படி தலைமையில தூக்கி கொண்டு உள்ள போறார். அதான் சொல்றார், எப்படி உள்ள போனார் அப்படிங்கிறத சொன்னார். வழிபாடு செய்யறது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாக சொன்னார். அதாவது எண்ணில்லாத பெரிய உலகங்கள் எல்லாவற்றிலும் உள்ள எல்லையில்லாத அழகு என்று சொல்லப்படக்கூடிய அந்த அழகெல்லாம் நிறைந்த அந்த நிலையப்படைக்குள்ள விஷ்ணு, பிரம்மன், இந்திரன் ஆகிய பெரும் தேவர்களும் மற்றுமுள்ள தேவர்களும் முழுதும் நெருங்கி அந்த நவசேனுடைய பெருமுனிவர்கள் முன்னே சென்று சேர்ந்து, முனிவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, தேவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, முனிவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, பெரியவர் இந்திரன், திருமால் போன்ற பெரியவர்கள் எல்லாம் எல்லாரும் அங்கங்கே அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது அந்த நவசேன எல்லாம் காலம் உரிய காலம் அல்லாமையால் உள்ளே செல்ல மாட்டாதவர்களாய் காவல் நாயகராகிய நந்தியின் தேவரது ஆணை பெற வேண்டியது அதை மேலே கூட அதிலே திளைத்தவர்களாய், அதாவது அந்த நேரம் அந்த பல வரைக்கும் அவங்க காத்துட்டு தான் இருக்கணும். எப்படி கைலாயத்தில் திருமலை சிறப்பு பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்க அவருக்கு எப்படி சொன்னார், நெற்றியில் கண்ணர் 40 தோழர் நீரணி மேனியில் அநேகர் பெற்ற வேடப்பட்ட கம்பிலாரியார் கன்னியாகுமரி தந்தரும் பெறுவார். மற்றவர்களுக்கெல்லாம் தலைமையாக பணியும் வளர்க்கையில் சுருங்கியும் பெறவும் கற்றைவார் துணையாக அருளார் என்றால் காப்பதற்கு கைலியமார் துணையார். மற்றவர்களுக்கெல்லாம் தான் யார் தெரியுங்க? மற்றவர்கள் பெருமாள், பிரம்மா, இந்திரன், மற்றுமுள்ள தேவர்கள், அப்புறம் பெரும் முனிவர்கள். எல்லாத்துக்கும் யாருக்கு தலைவர் அப்படின்னா நந்தியம் பெருமான் தான். அதாவது நந்தியம் பெருமான் மேல விடை நம்ம வேறுபாடு தெரிஞ்சுக்கணுங்க. விடை என்று சொல்வது பெருமான் சுமந்து சரி பார்த்தீங்களா, அதுதான் விடை இல்லையா? இதை இறைவனை தாங்குவது விடை. கோயிலுடைய காவலாளராக இருந்து அந்த கோயிலை காவல் காப்பவர் யாருன்னு நந்தியம் பெருமான். அவருக்கு 2 கால் தான், 4 கணங்கள் இருக்கும், நெற்றி கண்ணெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நந்தியம் பெருமான் என்பது வேறு. அதே மாதிரி விடை என்று சொல்வது வேறு. நம்ம நந்தியம் பெருமான் விடை எல்லாமே ஒன்றா தான் நம்ம வழிபாடு செய்யலாம். ஆனால் பெரிய பெரிய ஆலயங்களில் நந்தியம் பெருமான் தனியாக இருப்பார், நந்தியம் பெருமான் தனியாக இருப்பார், விடை தனியாக. நம்ம இறைவனை தாங்கி கொண்டு செல்வது விடை. அது திரிபுரம் நிறைந்த காலத்தில் இறைவனை யார் தாங்கினார்னா திருமாலை தாங்கினார். திருமால் தான் திரிபுர சந்தான காலத்தில் நம்புறங்கள் எரிந்த பொழுது அப்ப இறைவனுக்கு விடையாக இருக்கிறது திருமால் தான். இப்ப எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியே நம்முடைய நம்பிக்கைகள் அப்படியே போய் பெருமானை வழிபாடு செய்யறாங்க. ஏனையோர் தரிசித்து வரம் பெற்று செல்வோராக உங்கள் எக்காலத்தும் நீங்கள் இறைவனிடத்தில் இருப்போர் என்பது திருவாயில் சிறப்பை சொல்லும். இதற்கானே அடியவர்களின் ஏற்றமும் சிறப்பும் திருவாயில் சொல்லுகின்ற பொழுது அடியாரில் ஏன் ஒரு சிறப்பாக சொன்னார் அப்படின்னா பாருங்க, அதை கூட சொன்னார் சிறப்புலையா. இவங்க எல்லாம் வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, போயிட்டாங்க முடியல. அடியார்கள் அப்படியெல்லாம் எப்பொழுதும் இங்கேயே காத்து கிடக்கிறவங்க. அதனால நேர காரணம்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் போய் பெருமான உரிமையோட வழிபாடு செய்யலாம். அவங்கெல்லாம் வருவாங்க போவாங்க, தேவர்கள் இப்படி அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி. ஆனா அடியார்கள் நமக்கு அப்படிங்கிறீங்க எக்காலத்தும் நீங்கள் இறைவனிடத்தில் இருப்பவர் என்பது அந்த திருவாயுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது அடியாருடைய சிறப்பு முதல்ல சொல்லிட்டு அப்புறமா எல்லாமே அமைப்பு. பெருமதில் சிறந்த செம்மன் மாளிகையின் கிழங்கு பேரம்பலம் வேறு மறுமுறை வளர்ந்து இறங்கிய பின்னர் வணங்கிய மகிழ்படும் புகுந்தார். அறுவரை முதலில் நடுவினில் கடையில் அன்பரும் சிந்தையில் கலர்ந்த திருவளருடைய சூழ் திருச்சிற்றம்பலம் முன் திரு அதற்கண் திருவாயில், திருவனத்தின் திருவாயில் என்று சொல்றது அந்த சாமி இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாயில். அந்த வாயிலுக்கு இப்போ போறார். இப்போ திருவீதிகள் எல்லாம் வணங்கி கொண்டு வந்தார். இப்போ கோபுரங்களை எல்லாம் வணங்கி கொண்டு ஒரு வாரம் உள்ள திருவனத்தின் திருவாயில் அப்படின்னு சொல்லி அந்த கைலாயத்தில் இதெல்லாம் இருக்கு. திருவனத்தின் திருவாயில், அந்த திருவனத்தின் திருவாயில் சேவாளர் பெருமான நிறுத்தப்பட்டது. அதுக்கு மேல அவங்க உள்ள உறவாங்க. ஏன்னா அழைப்பு நம்பிகளுக்கு மட்டும்தான், ஒருத்தருக்கு தான் அழைப்பு. அதனால அவர் திருவனத்தின் திருவாயிலோட அப்படியே நெருங்கிடுறார்.
பேரம்பல மேலுவையும் விதிப்படி வளம் செய்து வணங்கிய பிறகு மகிழ்ச்சியோடு மேலும் சென்று வணங்கும் பொருட்டு நம்பிகள் வேதத்தின் முதல் இடை கடைகளிலும் சாமி எங்கெங்கெல்லாம் இருப்பார் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. சாமி எங்கெங்கெல்லாம் இருப்பார்னா அருள்மறை முதலில் நடுவரில் கடையில். அது ஒரு பெரிய சிறப்பு இல்லை. வேதத்தினுடைய முதல் இருக்கிறாரு, இடையில் இருக்கிறார், கடைசி இருக்கிறாரு. இன்னொன்று சொல்றாரு பாருங்க, அன்பர்தம் சிந்தையில் அப்படின்னு. சாமி எங்க இருப்பாரு? அன்பர்தம் சிந்தையில் அப்படின்னு சொல்லிக்கிறார். அது ரொம்ப முக்கியமான இடம் இல்லையா? சாமி ரொம்ப விரும்பி இருக்கக்கூடிய இடம் எதுன்னா அடியார் கோயில் உட்கார்ந்தாங்க. இது எங்க வருது அப்படின்னா நம்முடைய நாவுக்கரசு பெருமான் திருவையார் தேவாரத்தில் சொல்றார், சகமலால் அடிமை இல்லை, தாமலால் துணையும் இல்லை, நகமெல்லாம் தேய கையால் நான்மலர் தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் மண்ட முன்னின்று ஏற்கும் கொண்ட நகப்பான கோயிலில் எளிமையாராக இருக்கு அப்படின்னார். சாமிக்கு ரொம்ப விருப்பமான கோயில் எது அப்படின்னா கருவறையில் ரொம்ப விருப்பமான கோயில் சொன்னார் பாருங்க. முகமெல்லாம் கண்ணீர் கோயில் முன்னின்று ஏற்கும் கொண்ட நகமெல்லாம் கோயிலில் எளிமையாராக இருக்கு அப்படின்னா அப்படி சொன்னார். கண்ணீர் மகன் சொன்னார் பாருங்க, நகமெல்லாம் தேய கையால் நான்மலர் தொழுது தூவினார். மலர் பறிச்சு பறிச்சு அடியார்களுக்கு நகமே தெரிஞ்சிருக்கணும். இப்படியெல்லாம் அடியார்கள் இருக்கிறாங்க பாருங்களேன். நகமெல்லாம் தெரிஞ்சிருக்குமா? மலர் பறிச்சு பறிச்சு பெருமாளுக்கு சாட்சி சாட்சி அப்படி இருக்கிறாங்க. நம்ம குழந்தைகள்லாம் நிறைய கொண்டு செய்யறாங்க. ஆமா, அப்படி தினசரி மலர் பறிக்கிறது, தினசரி மலர் கொடுப்பது, இப்படியே செய்து செய்து நகமே தெரிஞ்சு போயிருக்குமா? அப்படி இருக்கக்கூடிய அடியார்கள் அப்படி சாமி முன்னாடி போயிருந்து அப்படி கண்ணீர் மல்க பெருமாள் வழிபாடு செய்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய உடல் தான் இறைவன் விரும்பி இருக்கக்கூடிய ஒரு கோயில். மூணாவது அது மூணு வந்து எல்லாரும் சொல்றதுதான் வேதத்தினுடைய முதல், வேதத்தினுடைய இடையில, வேதத்தினுடைய கடைசியில எல்லாம் சாமி இருக்கிறார். சரி, அப்ப அதுக்கு அடுத்தது என்ன? அன்பர்தம் சிந்தை சொல்றாங்க. அது ரொம்ப முக்கிய காதல் அன்பர் கணநாதர்களால் அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த திருவள்ளுவருடைய திருச்சிற்றம்பலம் திரு அனுக்கன் திருவாயில் என்று சொல்லி இப்படி செம்பொன் மாளிகை முழுவதும் வானுலகத்துள்ள தேவர்கள் தொழுது போற்றியும் தூய செம்பொன்னினால் எழுதி வைத்த சிற்றம்பல புத்தனை இழுதையே மறந்து எங்காவது செய்வோம் என்று சொல்லி குறுந்தொகையில நம்முடைய நாமக்கரசு பெருமான் பாடியிருக்கிறார்கள். மின்கரங்கு பேரம்பலம் வேறு செவ்வொலி விளங்கக்கூடிய பேரம்பலம் ஆகிய வேறு என்று சொல்லி வணங்கிய மகிழ்வுடன் புகுந்தார் அப்படின்னா அப்படியே மகிழ்ச்சியோட ரெண்டு கரங்களையும் தலைமையிலையும் கூப்பிக்கொண்டு வணங்கி கொண்டே உள்ள போறாரு. யாரு? சுந்தரர். சாமி மேல எவ்வளவு மருந்து குறிக்கோணவர் இருப்பாரு. அப்படியே கண்ணீர் மல்க ரெண்டு கரங்களை தலைமையில கூப்பிக்கொண்டு உள்ள வருகின்ற பொழுது அப்படியே பெருமாள் நினைந்து கொண்டே உள்ள போறார். சுந்தரர் அப்படி உள்ள வந்துட்டு இருக்கிறார். மின்கிழங்கு பேரம்பலம் மேல் அப்படின்னா திருமொழி விளங்கக்கூடிய மேலாகிய பேரம்பலம் சொல்லி அம்பலம் செம்பொன் கோயில் கொண்டாட உள்ளார் என்று சொல்லி திருசிப்பாசனம் செய்யவன் திரு பேரம்பலம் செய்ய தூய பொன்னணி சோழன் என்று சொல்லி மணவாயத்தோழன் பேரம்பலத்திற்கு பொன்வேந்தாராதன் அதை நினைவூட்டும் வகையில் பாதிப்புதல் இயல்பு என்று சொல்லி, அதாவது முன்னாடி வந்த அபாய சக்கரவர்த்தி அந்த பேரம்பலத்திற்கு பொன்வேந்தார் என்று சொல்லி அக்காலத்தை விளக்கமான அந்த இடத்துக்கு நமக்கு நினைவூட்டி காட்டுகிறார் என்று சொல்லி சொல்றார். வேறு பலரோடு இறங்கிய பின்னர் திருவரம் ஒரிசூர் திருச்சிற்றம்பலம் அதற்கன் திருவாய் புகுந்தார் என்பதும் என்று சொல்கிறார். அது சுழுமொழியை கடந்து அலமேல் வந்து சிவஞான ஒழியாதனே வேறு பலர் கொண்டு சிற்றம்பல வாயு புகுந்தார் என்று சொல்லி அப்படியே அந்த வேறுவை அந்த பேரம்பலத்தை வளமாக வந்து அதற்கு பிறகு சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய பெருமானக்கூடிய இடத்துக்கு முதல் மயிலார் அப்படின்னு சொல்லி சொன்னார். பேரம்பலம் வந்து சோமாஸ்கந்தருடைய அந்த உற்சவ நாயகர்கள் இருக்கக்கூடிய ஒரு மன்றம். சிற்றம்பலம் தூத்துடையானாகிய சபாநாயகர் இடத்திற்குரிய பொன்மன்றம். இது திரு மாளிகை பற்றி திருப்பதிகள் என்று சொல்லி இவை இரண்டு திருமூலகரான ஆலயத்திற்கு தெற்கே உள்ளது. பேரம்பலம் சிற்றம்பலம் இல்லைங்களா? பேரம்பலம் சோமாஸ்கந்த மூர்த்தங்களாக வச்சிருக்காங்க இல்லைங்களா? அதெல்லாம் இருக்கக்கூடியது பேரம்பலம். நம்ம சாமி இருக்கக்கூடியது சிற்றம்பலம். இது அம்பலம். அருமறை முதலில் நடுவரில் கடையில் அன்பர்கள் சிந்தையில் அப்படின்னு மறை முதல் நடு கடைகளில் அலர்ந்த அன்பர் சிந்தையில் அலர்ந்த என்று சொல்லி சொல்றாங்க. அவர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்முடைய நாமக்கரசு பெருமான் காலத்தின் பதியத்தில் சொல்றாரு இல்லைங்களா? மனத்தகத்தான் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார் சொல்றாரு பாருங்க. பெருமான் மனத்தகத்தான் தலைமையலார் வாக்கினுள்ளார் வாயா
என்று சொல்லி சொன்னார். ஞானம் உங்களுடைய அன்பர் உள்ள புத்தகத்தில் முகமாக செய்யும் கூட்டு கிடமாகிறது என்று சொல்லி ஞானம் உங்களுடைய அன்பர், அதாவது அடியாருடைய அந்த இதய தாமரையில பெருமான் வந்து திருக்கூட்டு ஆடுவார் என்று சொல்லி சொல்றார். திருவாரூர்ல வந்து நமக்கு சொல்றோம் இல்லைங்களா, அந்த நடனம் இருக்கு, அசமா நடனம். அது எங்க ஆடுன நடனம்? விஷ்ணுனுடைய நெஞ்சுக்குள்ள ஆடுன நடனம். விஷ்ணுமூர்த்தியினுடைய நெஞ்சுக்குள்ள அசபை அப்படின்னா மூச்சு காற்று, வேற இல்லை. அந்த மூச்சு காற்றிலேயே ஆடக்கூடிய நடனம் தான் அசமா நடனம். தியாகத்து பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரொம்ப முக்கியமான நடனமாக சொல்லுவது அசமா நடனம். அசமா நடனத்தை பற்றி அவர் ஆசிரியர் வந்து விளக்குமுறை எழுதியிருக்காங்க. அசமா நடனத்தை பற்றி நம்முடைய திருவாவூர் ஆலய சன்னிதானத்தில் இருந்தவர்கள் வந்து எழுதியிருக்காங்க போல அந்த நூலுக்கு விளக்குமுறை நம்முடைய பேராசிரியரையா எழுதியிருக்காங்க. அசபை அப்படின்னா மூச்சுக்காங்க. விஷ்ணுனுடைய நெஞ்சுக்குள்ள ஆற்கடல் இருக்கிற பொழுது விஷ்ணுனுடைய நெஞ்சுக்குள்ள சாமி இருந்த பொழுது ஆடிய நடனம் தான் அசபா நடனம் என்று சொல்லி சொல்வது. தேர்லேருந்து சாமி கீழே இறங்கி சபைக்கு கொண்டு வருகின்ற பொழுது அசபா நடனம் ஆடிட்டு வருவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த தேரெல்லாம் முடிந்து சபைக்கு கொண்டு வர பொழுது சாமி தேரிலிருந்து சபைக்கு வரைக்கும் அந்த படம் ஆடிட்டு வருவார். ரொம்ப ஆமாம், எல்லாருமே நண்பர்கள் ரொம்ப இரவு 11 மணி 12 மணி கூட ஆயிரம். நல்லா இருக்கும். சிந்தை என்பதற்கு சீவன் என்றும் சீவனுக்கு சிந்தை என்றும் சொல்லி சொல்றார். சிந்தை சிவஞானத்தால் வழங்கிய ஆன்ம அறிவு என்று சொல்லி சொல்றார். இறைவன் அதாவது திருச்சிற்றம்பலத்தில் இறைவன் பிண்டத்து செய்யும் திருக்கூட்டு இறைவன் அவன் ஆனந்த கூத்தை உயர்வுக்கு ஒப்பிட்டு சிவபோதத்தால் அறிய தமிழ் மறைகளில் முதலிடை கடைகளில் பிரணவத்திற்கு உள்ளாக திருச்சிற்றம்பலம் என்பதை கூறி தொடர்ந்தது. அதனால தான் வந்து எப்பொழுதும் வந்து நம்ம சைவத்தில் ஆரம்பிக்கிற பொழுது திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி நாம் ஆரம்பிக்கிறதுக்கு அதான் காரணம். சிந்தையில் உள்ள கவலத்தில் என்னுடைய மலர்ந்து செய்கிறான் என்று சொல்லி சொல்வது போல அன்பால் நிறைவானது உடல் கவலத்தின் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலின் என்று சொல்லி சொல்றாங்க. அன்பால் நினைக்கக்கூடிய என்னுடைய உடல் தாமரைகளை பெருமாள் எப்படின்னா நம்ம எந்த உருவத்தை நினைக்கிறோமோ அந்த உருவத்தில் வந்து நமக்கு அருள் செய்வார் என்று சொல்லி சொன்னார். அன்பு சிந்தையில் அளவது வந்து அப்பசாமிகளோட நாடி நாவன் நாமுகன் என்றவர் தேடியும் தெரிந்தும் காண வல்லதோ மானமாளிகை சூழ்நிலை அம்பலத்து ஆடி பாதம் என் நெஞ்சில் இருக்கவே அப்படின்னார். திருமாதம் பிரபலம் வந்து அடிமுடி தேடி போனாங்க இல்லையா, அவங்க எப்படி பார்க்க முடியும்? அவர் சாமி எங்க இருக்காரு? என்னுடைய நெஞ்சுக்குள் இருக்கிறார், அதனால அவரை பார்க்க முடியாது என்று சொல்லி அப்பசாமிகள் வந்து அந்த தேவாலயத்தை சொன்னாருங்க. அந்தியும் மறைநாளும் காரணம் புதைந்த அருள்வரன் மறைப்பொருள் மறை சிந்தையில் அருள்வோம் பெருமற்ற புலிகள் திருவளர் திருச்சிற்றம்பலமே என்று சொல்லி கருவூர் தேவர் வந்து இந்த திருவசூர்காவில் சொன்னாங்க. திருவளர் பொறிசூரப்பினர் திருவளர் பொறிசூர யாவர் இவ்வொலியிலிருந்து காட்சி அழைக்கப்படுகின்றால் அவர்களுக்கெல்லாம் அருளாகி சிறு வளர்க்கப்படுது என்று சொல்லி விலங்குறையார் என்ற வீரன் இருந்த புலங்குழி வாசல் தூங்கியருள் சேரார் கலக்கில் நட்டமை கண்டுதலாட விலங்குழி உள்மனத்து ஒன்றி நின்றான் என்று சொல்லி திருமணத்தில் நம்ம திருமூல தேவனார் இறைவன் வந்து ஒளியாக இருந்து எப்படி ஆன்மாக்களுக்கெல்லாம் அருள் செய்கிறார் அப்படிங்கிறத சொல்றாங்க. புறத்துள் ஆகாசம் புவனமும் உலகம் அகத்துள் ஆகாசம் ஆதி அறிவு சிவத்துள் ஆகாசம் செஞ்சுடன் சோதி என்று சொல்லி பெருமான் வந்து வெளியில வந்து இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளையும் நமக்கு அருள் செய்வார் என்று சொல்லி ஒளியாக இருந்து அருள் செய்வார் என்று சொல்லி சொன்னார். திருச்சிற்றம்பலங்கிறது அம்பலம் சிறுமை என்று சொல்லி அதன் உண்மை என்று சொல்லி சிவசக்தியை நோக்க மற்ற இருவகை மாயாகாரிய பொருள் மூலப்பொருளை என்று சொல்லி சொன்னார்கள். ஞானசம்பந்த பெருமானுக்கு வந்து பெருமானை வழிபாடு செய்கின்ற போது அவருக்கு என்ன உணர்வை ஏற்படுத்துதுன்னு சொன்னார். கண்ணால் கழித்த மெய்ஞானிலையான உலகமும் உள்நிறைந்த ஞானத்தேரும் ஆனந்த பருவரும் தனி பொருந்தும் கண்ணின் முன்புற கண்டு முன்பிட்டு இரவு கணிப்பெற்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுக்கு உண்மையை திருமுறைப்பால் கொடுக்கின்ற போது ஒரு பெரிய ஞானம் கிடைச்சது இல்லைங்களா? அந்த ஞானத்தை உருவத்தோடு எங்க பார்த்தார் அப்படின்னா சிதம்பரத்தை பார்த்தார். ஞானம் கிடைச்சது ஞானசம்பந்த பெருமானுக்கு இல்லைங்களா? என்னை சிவஞானத்தை இன்னொருடம் குறைத்தருளி உன்னடித்த இடம் போய் அப்படி எதிர்பார்க்க கண்மணத்தை குறைத்தருளி கையில் போக்கின முடித்து அண்ணா
அகத்தும் புறத்தும் இறைவனை காண கடந்து செல்ல வேண்டிய எங்கிருந்த வாயில்களிலே உள்ளிருந்து கணக்கிடும் போது முதல் திருவாயில், உள்ளிருந்து சொன்னோம்னா முதல் திருவாயில், இங்கிருந்து வெளியிலிருந்து போகும்போது கடைசி திருவாயில். அதை தாண்டின உடனே பெருமானை பார்க்கலாம் என்று சொல்லி அப்படி அணுக்கன் திருவாயில் ஏன் சொன்னாங்க, அணுக்கன் தொண்டர்களே உள்முகக்கூடியதானில் பெயர் பெற்றது என்று சொல்லி. இப்போலாம் அப்படி இல்லை, டிக்கெட் வாங்கினா யாரு வேணாலும் போகலாம். ஆனால் அந்த காலத்தில் என்ன பேர் அணுக்கன் திருவாயில் ஏன் வச்சாங்கன்னா, அணுக்கன் தொண்டர்கள் மட்டும் உள்ள போகக்கூடிய ஒரு திருவாயில். இப்போ அதெல்லாம் மாறி போயிடுச்சு இல்லைங்களா, காலத்தினுடைய சூழல். இப்போ உள்ள போறாரு, உள்ள போய் திருக்கடைக்குடின்னு முன்னாடி இருக்குங்க. அதாவது சாமியினுடைய அந்த கூத்தப்பெருமான் இருக்கக்கூடிய மன்று, அதுக்கு சைடில் 2 பக்கம் பார்த்தோம்னா அந்த ஓரத்தில் திருக்கடைக்குடி யானையினுடைய ஒரு முகம் போல துருக்கி போல அமைஞ்சிருக்கும். அதுக்கு பேர் தான் திருக்கடைக்குடி. அது பஞ்சாக்கரப்படின்னு சொல்லுவாங்க. 5 படிகள் இருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு போறாரு, அங்கே போய் வழிபாடு செய்யறதுக்கு அங்கே போறாரு. எப்படி போறாரு சொன்னார், வையகம் பொலிய மலை சிறந்து அறற்ற மன்றுடைய மாலையன் தேட ஐயெல்லாம் வெளியே ஆடுகின்றாரை அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ, நேர கையை பிடிச்சிட்டார், குவித்த கைகளோ சொல்றாரு, திளைத்த கண்களோ, கண்ணு வந்து திளைச்சு போய் பார்த்து திருவடியவே பார்த்துட்டு அந்த அனுபவத்தை அடுத்த பாட்டிலே சொல்றாரு. இப்பவே ஆரம்பிச்சாரு, திருக்கலைக்கு படைக்கு கோருகின்ற பொழுது அந்த கையை அந்த காலம் தூக்கிட்டாரு. அந்த கண்ணு இருந்து வேற எங்கேயும் பார்க்கல, கூத்தப்பெருமானுடைய தூக்கிய திருவடியவே பார்த்துட்டு அதான் சொன்னார். அதை குவித்த கைகளோ திளைத்த கண்களோ அந்த கரணமோ கலந்த அன்பு குந்த, அந்த கரணமெல்லாம் 4 கரணங்கள் இருக்கு. எல்லாமே வந்து அன்பு உந்த செய்தவக்கரியோர் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்கலைப்படி ஒருங்கு செய்தவக்கரியோர் அப்படின்னா, அதாவது அவர் நம்பிகளுடைய தவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது எங்க சொல்றது நல்லா பார்க்கலாம்னா திருவொற்றியூரில் பார்க்கலாம். ஆறுந்தவத்தை சங்கிலிகள் அப்படின்னா, அதாவது சங்கிலி நாச்சியார் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் சுந்தரர் வந்து சங்கிலியை வேணும்னு கேட்கிறார் திருவொற்றியூரில். சரித்திரம் நீளமாக இருக்கும். அந்த இடத்த மட்டும் நான் சொல்றேன். ஏற்கனவே அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அதனால வந்து சங்கிலி நாச்சியார் வேணும்னு கேட்கிற பொழுது அப்போ சங்கிலி நாச்சியார் வந்து பெருமான்கிட்ட அது எப்படி, ஏற்கனவே அவர் வந்து திருமணம் ஆனவர், அவர் எப்போ வேணாலும் திருவாரூர் போயிடுவார், என்னை விட்டுட்டு எப்போ வேணாலும் திருவாரூர் போயிடுவார். அப்படி இருக்கிற பொழுது நான் எப்படி அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அது கேட்கறதே ஒரு அழகாக சுந்தரர் வந்து பெருமான்கிட்ட கேட்கறதே ஒரு அழகாக கேட்பார். எப்படி கேட்குறாரு அப்படின்னா, அதாவது அருமையான இடங்கள் கங்கையை வச்சுக்கிறீங்க. ஆமாம், மங்கையொருவாள் மகிழ்ந்தது மன்றி. ஆமாம் பாட்டு, மங்கையொருவாள் மகிழ்ந்தது மன்றி மணிநீர் குடியுங்கன் கங்கைதனை கறந்தும் காலனுடைய இங்கு நமக்கு திருமாலை கொடுத்து என் உள்ளத்துடைய விட்டு திங்கள் வதன சங்கடியை தந்து என் வருத்தம் செய்து அப்படின்னார். அருமையான எனக்கு நல்லதாக அவர் எடுத்துக்கிறார். மங்கை ஒருவாள் மகிழ்ந்தது மன்றி, ஏற்கனவே நீங்கள் உண்மையமைய உள்ள வச்சிருக்கிறீங்க. அப்புறம் இன்னும் என்னன்னா, இன்னொரு கங்கையும் வந்து நீங்கள் முடிமேல வச்சிருக்கிறீங்க, 2 பேர்லேயே அன்பா இருக்கிறீங்க. இப்போ எனக்கு வந்து அந்த மாலையெல்லாம் கொடுத்துருந்தாலே அவங்க பொண்ணு சங்கிலின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து எனக்கு வேணும் சாமி, எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற. வேற யாருக்கும் போய் என்ன வேணும்னாலும் சுந்தரர் சாமிகிட்ட மட்டும்தான் கேட்பேன். என்ன வேணும்னாலும் சாமிகிட்ட மட்டும், வேற யாருக்கிட்டையும் போய் கேட்க மாட்டார். சார் மங்கை ஒரு பால் மகிழ்ந்தது நன்றி மணிநீர் குடியுங்கள் கங்கை தடை கலந்தும் காதலுடைய இங்கு நமக்கு திருமாலை நடத்தி என் உள்ளத்துடைய விட்ட திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் சேர்ந்தார். போய் சாமியை என்ன பண்ணார்னா, சங்கிலிகிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஆர்வலன் வந்து கேட்கிறான், நீ அவனை வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதை எப்படி கேட்டார் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, சாருந்தவர்த்து சங்கிலிகள் வேறுவரையில் மேம்பட்டதவர்தான் சாலையல்பால் அன்புடையான் உன்னை என இறந்தான் அவனை நீ அடைவாய் நடத்தாள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா நீயே பெரிய தவமுடையவதான். சங்கிலி நாச்சியார் சொல்ற, நீயே சாருந்தவர்த்து சங்கிலிகள். ஆனால் அவன் எப்படிப்பட்ட தவமுடையவன்னா, நான் இருக்கக்கூடிய இமயமலையை விட தவம் செஞ்சவன் அப்படின்னு எப்படி அறிமுகப்படுத்துறாரு. வேறுவரையில் மேற்பட்ட தவத்தானி உன்னை என இறந்தான் அப்படின்னா, யாரும் வரைய வெண்ணெய் ஆள முடியாது. எல்லாரும் பார்த்த
பாருங்க, நான் திருவண்ணூர் அவனை ஆட்கொண்டேன், உன்னை வேணும்னு கேட்கிறேன், மனசால நீ அவனை அடைய அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பிறகு சரீரம் வந்து அது போகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அதற்கு காரணம் வந்து பழைய விதிதாங்க. இந்த மாதிரி சங்கிலி நாச்சியார் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு சுந்தரர் போகலை. அதே மாதிரி திருவாரூர் போனால் பறவை நாச்சியார் பார்க்கலாம் அப்படின்றதால அவர் போகலை. அதுக்கு காரணம் என்ன? ரெண்டு பக்கமே காரணம் சொல்றாங்க. பண்டை விதி கிடைக்க விட்ட பறவையாக கண்டார் அப்படின்னாரு. இந்த சங்கிலியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதை அப்படிதான் சொல்றாரு. விதிதான் அங்கே வந்து விதியாக கண்ணுற்றார் அப்படின்னு சொல்லி தான் அங்கேயும் சொல்றாருங்க. அதனால வந்து சுந்தரர் வந்து எதுவுமே வந்து அவர் வந்து பெருமானுடைய திருவிருப்பம் என்னவோ பெருமானாக சொல்லி அனுப்புறது தான் இங்கே செய்கிறார். அதனால இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, செய்தவர் பெரியோர் அப்படின்னாரு. அப்படி என்ன தவம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, அவர் செய்த தவம் இறைவனே சொல்றார் இல்லையா, தாரும் தவத்து சங்கடிகள் வேறு முறையில் மேம்பட்ட தவத்தான் அப்படின்னா, வேறு முறையை விட அவர் வந்து தவம் செய்தவர் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை பற்றி நமக்கு இறைவனே அது சொல்றார். அதான் அப்படி அந்த செய்தவர் பெரியோர் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களின் மருந்து என்று சொல்லி அப்படியே கையை குவிந்து கொண்டு கைகளை கூப்பிக் கொண்டு ஆனந்தத்தில் நிலைத்து உள்ள போறாரு. உள்ள சென்று அந்த தவத்தில் பெரியோராக நம்பிகள் திருக்கலைக்கு படியின் பக்கத்திலே சென்று தாழ்ந்து எழுந்தனர். அப்படியே திருக்கலைக்கு படி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல விழுந்து பெருமானை எழுந்து வணங்குகிறார். இந்த மையம் பொழி என்கிறார். மையம் பொழின்னா இந்த உலகத்தில் ஒரு உயிர்கள் எல்லாம் வழிபடைய என்று சொல்லிவிட்டார். உயிரிழந்து வைத்த இயக்கத்தாலே தன்னை ஆற்றுவார் பிறந்து தாமே ஆடுகின்றார் என்று சொல்லி உலகம் அப்படின்னா, உலகம் அப்படிங்கிறது உயர்ந்தோர் நாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை குறிக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை குறிக்கக்கூடியதுதான் உலகம். மையம் அப்படின்னாலும் உலகம் தான் என்று சொல்லி உயிர்கள் என்று சொல்லி சொன்னார். மையம் பொழிய இன்ப துன்பங்களாகிய போகங்களை மட்டும் நுகர்ந்தவர்களாகிய அந்த சொர்க்க நரக உலகங்கள் போலாது சிவ கர்வம் செய்து முக்தி அடையக்கூடிய நம்மால் மையம் பொழிய அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ்வுலகங்களில் உள்ள போக முடிவுகளை வந்து பிறந்து சிவகர்மம், அதாவது சொர்க்க நரகங்களாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் முடிவான ஒரு இடம் கிடையாது. சொர்க்கம் அப்படிங்கிறது எது வரைக்கும் அப்படின்னா, நாம் செய்த நல்வினையினுடைய பயனாகிய அந்த இன்பங்களை அனுபவிக்கிற வரைக்கும் தான் சொர்க்கம். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா மீண்டும் எங்கே வரணும்? மண்ணுலகத்துக்கு தான் வரணும். நரகம் அப்படிங்கிறது நாம் செய்த துன்பங்கள், அந்த நாம் செய்த தீமைகள், அந்த தீமைகளுக்கு உண்டான துன்பங்கள், அந்த துன்பம் அனுபவிக்கிற வரைக்கும் நரகத்தில் இருக்கணும். அதற்கு பிறகு மீண்டும் இந்த மண்ணுலகத்துக்கு வந்துதான் பெருமான் திருவடியை அடையும். அப்போ அழியாதது எது அப்படின்னு சொன்னால், நம்ம செய்யக்கூடிய சிவபுண்ணியங்கள் மட்டும்தான் அழியாது. நம்ம சாதாரண உலகியல் நல்லது கெட்டதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சொர்க்க நரகத்து வரைக்கும் தான் போகும். அதனால என்ன சொல்றாருன்னா, இங்க அதாவது இந்த இடத்துல வையம் பொழிய மலைச்சிலம்பரற்ற என்று சொல்லி ஐயெல்லாம் வெளியே ஆடுகின்றான அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகள் என்று சொல்லி சொல்றாரு. அப்படி இங்கே வந்து அந்த உலகங்களில் உள்ளோர் அந்த போக முடிவில் இங்கே வந்து பிறந்து சிவகர்மம் செய்து முக்தி அடைய வேண்டுதலில் பூமியில் வேண்டுதலில் இங்கே தான் வந்து பிறந்தாகணும். இதை வந்து நம்ம திருப்பள்ளி எழுச்சியில் வந்து நம்முடைய மணிவாசல் பெருமானே பாடினோம். அங்கெல்லாம் தேவர்களெல்லாம் பேசிக்கிறாங்களாம். எங்க தேவலோகத்தில் புவனியில் போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி திருவனையை கொள்கின்றவாறு என்று பூமியில் போய் பிறந்திருந்தா கூட பெருமான வழிபாடு செய்து நாமெல்லாம் திருவனைக்கு போயிருக்கலாம். அது இல்லாமல் நம்ம எல்லாம் இங்கே இருக்கிறோமே என்று சொல்லி தேவர்களெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நமக்கு மணிவாசல் பெருமான் திருப்பள்ளி எழுச்சியில் பாடுறார். அப்போ தவம் செய்வதற்கு, புண்ணியம் செய்வதற்கு, பூசை செய்வதற்கு ஏற்ற இடையிறதுன்னு இந்த மண்ணுலகம் தான். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகம் தான் நம்மளுடைய பிறவியை நாம் ஈடேற்றி கொள்வதற்கான ஒரு அருமையான ஒரு இடம் என்னன்னா இந்த உலகம் தான். இதை விட ஒரு நல்ல ஒரு இடம் நமக்கு கிடைக்காது. பெருமாளை பூசை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதான் பெரிய சிறப்பு. மறை சிறப்பு அரங்கம் மறை சிலம்பு அகற்ற நாதமாகிய சிலம்பு பூரிக்க என்று சொல்லி சொல்றாங்க. முன்குவை ஐயர்தான் வெளியே ஆடுகின்றார்கள். ஐயர்தான் வெளியாடுகிற அம்பலத்திலே ஆடுகின்ற கூத்த பெருமானை பார்த்து அஞ்சலி மலருக்கு குவித்து முன் குவித்த கைகளோ கண்களோ அந்த கரணமோ
அன்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை அத்தனையுமே அடுத்த பாட்டில் சிறப்பாக சொல்றாரு. அடுத்த பாட்டில் இந்த 5 பேரையும் கண்களை உள்ள பாட்டில் இது எல்லாமே வந்து ரொம்ப விலக்கி சொல்லியிருக்கிறார். இப்போ வந்து கொஞ்சம் அதை ஒரு மேலோட்டமாக சொல்லியிருக்கிறார். அன்பு தூண்டுதலினாலே மனம் முதலை உட்கரணங்கள் தொழில் செய்யும், பின்னர் அவை வந்து ஏவதனாலே கண்காணும். அதாவது முதல்ல கண்ணு தான் வேலை செய்யுது. முதல்ல கண்ணு போய் பற்றக்கூடியது, சென்று பற்றக்கூடிய ஆட்கள் கண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. சைவ சித்தாந்தத்தில் நம்முடைய பேராசிரியர் ஐயா வந்து சொல்லுவாங்க, இருக்கக்கூடிய இந்திரியங்கள் 5 இருக்குது இல்லையா, நமக்கு செவிவாய் கண்ணுக்கு பரிசம். இது 5லே வந்து பரிசம் ஏதாவது மேலே பட்டதான் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு வாசனைனா நமக்கு வந்தால் தான் தெரியும். அதே மாதிரி சுவை அப்படிங்கிறது நம்ம நுகர்ந்தால் தான் தெரியும். ஆனால் கண்ணு மட்டும்தான் சென்று பற்றக்கூடிய ஆட்கள் அதுக்கு மட்டும்தான். வேறு எந்த ஒரு இந்திரியத்துக்கும் கிடையாது. பேராசிரியர் சென்னைக்குனார் சொல்லியிருக்கார். ஆமாம், சென்னைக்குனார் வகுப்பில் சொன்னாங்க, மாமணி வகுப்பில் சொன்னாங்க, சென்று பற்றக்கூடிய ஆட்கள். அதனால தான் ஞானசம்பந்த பெருமானை நாவல் கடந்ததையும் சேக்கடார் பெருமான் பொருள் சமயம் முதல் சைவ நிலைதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டுன்னு சொன்னதுக்கு காரணம், ஆலயங்கள் தோறும் சென்று அவர்கள் வந்து நமக்கு திருமுறைகளை வளர்த்தார். சைவத்தை வளர்த்த பெருமக்கள் 2 பேருமே கண்ணுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொரு ஆலயங்களாக சென்று பாடி அந்த சைவ நிலையை வளர்த்த பெரியவர்கள் நமக்கு நாமக்கரசு பெருமானும் ஞானசம்பந்த பிள்ளையார். அதுதான் இங்கே வந்து முதல்ல கண்ணத்தான் சொன்னாங்க. 5 பேரையும் கண்களை கொண்டவர் அடுத்தப்பாங்க. இப்போ கண்ணு பார்த்த உடனே அந்த கரணங்கள் வேலை செய்யுது. அப்புறம் அந்த கரணங்கள் வந்து அந்த வேலை செய்யறதுனால மீண்டும் கண்ணை வந்து விடாது அதையே பார்த்துட்டு இருக்குது. அப்புறம் குணமெல்லாம் மாறி போயிடுது. இதெல்லாம் அடுத்த பாட்டில் ரொம்ப விரிவாக நமக்கு சொல்லப்பட்டாங்க. இதுலேயே கொஞ்சம் சொல்லி போட்டார். அப்படி கண்கள் கண்டதனால் கைகள் குவியும். கண்டு பார்த்ததுன்னே கையை மேலே குவியும். அதற்கு பிறகு இங்கே தவயோகம் உயர்த்தினாலே ஒருங்கே நிகழ்ந்தமையாலே அம்முறையில் கூறாது மாற்றி கூறினார் என்று சொல்லி, ஒன்றன் பின் ஒன்றாய் நிகழ வேண்டியவை அவ்வாறு முன்னே நிகழ்ந்து என்று சொல்லி அப்படி சொன்னார். இந்த 4 வகை நிகழ்ச்சிகளும் கற்பூரத்தில் கைப்பட்டது போல் தீவிரதர பக்தி உடையாருக்கு எது முன்னர் நிகழ்ந்தது என்று அறியாதபடி விரைவில் நிகழ்ந்தார். அது வந்து இப்படித்தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு தீவிரதர பக்தி இருக்கக்கூடியவங்க நம்முடைய நாயன்மார்களுக்கெல்லாம் அப்படிதாங்க. அவங்கெல்லாம் அந்த அன்பு மேலையினால எப்படி வேணாலும் அவங்களுக்கு நிகழும் அப்படின்னு சொல்றாரு. குவிந்த திளைத்த கண்களும் இது வந்து கண்கள் திளைத்தன என்று சொல்லி கண்டு அந்த ஆனந்த காட்சியை மாறாது இருந்தது என்று சொல்லி சொல்றார். கண்ணுடையும் அதனுடன் கலந்த உயிர் போதமும் அதனுடன் ஒன்றிந்த சிவசக்தியும் கூடியவரையே காட்சியும் என்று சொல்லி சொல்றார். குடிகொண்ட மாதிரில்லை எவ்வளவு தன் குறைகளை காணப்பெற்றால் கண்களால் உன்னை போய் பேய் தொண்டர் காண்பது என்ன என்று சொல்லி அப்பர் சாமிகள் வந்து, அதாவது போத்தர் பெருமானை பார்ப்பதற்கு பிறகு இந்த கண்களால் வேறு எதையும் பார்க்க முடியாது, பார்க்க வேண்டுகிறது இல்லை என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்றார். அந்த கரணமோ கலந்தனர் உட்கரணங்கள் 4 அந்த கரணங்கள் சரிங்களா, மனம் சித்தம் புத்தி அகங்காரம். இந்த மனசுல வந்து வேற எதுவுமே வேலை செய்யல. என்ன சொல்றாரு, கரணங்களான சிந்தையே ஆக அப்படின்னார். சிந்தை மட்டும்தான் வேலை செய்திருக்கு. அது அடுத்த பாட்டில் ரொம்ப விளக்கி சொல்லியிருக்கிறார். இப்போ மனசு வந்து நமக்கு மனம் ஒன்று பற்றுவோம், அதே மாதிரி சிந்தை ஒன்று சிந்திச்சுட்டு இருக்கோம், புத்தி வேற எதையோ நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே எல்லாம் 4மே எழுந்துட்டு இருந்தது அந்த பெருமானுடைய திருவருளையே சுந்தரருக்கு அப்படித்தான் இருந்தது. அதான் உள்ள வந்தவர் அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து அந்த மனசெல்லாம் எப்படி இருந்தது, பொறிகள் எப்படி இருந்தது. முதல்ல பொறிகள் வேற எதுவும் காது கேட்கல, வேற எதுவும் தெரியல, கண்ணு மட்டும்தான் தெரியுது. கண்ணு மட்டும் அந்த திருவடிவே பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் கரணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் சிந்தை மட்டும்தான் வேலை செய்யுது. மனம் வேலை செய்யல, புத்தி வேலை செய்யல, அகங்காரம் வேலை செய்யல. இப்போ அந்த மனம் அந்த சிந்தை மட்டும் எப்படி இருக்கு, இறைவனுடைய திருமொழியே செஞ்சுட்டு இருக்கு. அப்புறம் நமக்கு 3 குணங்கள் இருக்குது இல்லைங்களா, என்னென்ன ரஜோகுணம், தமோகுணம், சாத்விக குணம். இந்த ரஜோகுணம் என்று சொல்லுவது ரொம்ப வேகமாக இருக்கக்கூடியது, ரொம்ப கோபமாக இருக்கக்கூடியது. தமோகுணம் என்று சொல்லுவது ரொம்ப தூங்கி வழியிறது, எதுலையுமே ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது. நல்லது இல்லை எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா சாத்விக குணத்தை தெரிஞ்சுக்கும் தான் தெரிஞ்சுக்க முடியும். இது சொல்லுவாங்க பாருங்க, ரொம்ப சாத்விகமான ஆளு, ரொம்ப சாந்தமாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த சாத்விக குணத்தில் போய் பெருமானை வழிபாடு செஞ்சால்தான் நமக்கு வந்து அந்த பெருமானுடைய உண்மையான அந்த ஒரு அன்பு நமக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் நமக்கு அப்போ தான் கிடைக்கும். இப்போ நம்பிக்கை இப்போ எப்படி இருக்கிறார் அப்படின்னா அந்த சாத்விக குணத்தில் இருக்கிறார். அவருக்கு இப்போ எதுவுமே வேலை
செய்யலை. அந்த சாத்வீக குணத்தோட உள்ள வராரு. அப்படியே கையை மேலே தூக்கிட்டு உள்ளுக்குள்ள எப்படி வராரு? சாத்வீக குணத்தோட அப்படியே பெருமானுடைய மண்ணில் வந்து அப்படியே அந்த திருக்கடைக்கு கொடியில விழுந்து அப்படி எழுந்திருக்கிறார். எழுந்திருக்கு மீண்டும் பெருமான வழிபாடு செய்ய போறார். அதுக்கு பிறகு அவருக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த அனுபவத்தை அடுத்தவரை 2 பாட்டில் அருமையாக சொல்லிடும். அது ரொம்ப விரிவான திருப்பாட்டு. அதுபோல சைவ சித்தாந்த கலந்த திருப்பாட்டு அது ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டது. அப்படி அன்பு உந்த சென்று தாழ்ந்து எழுந்தார், அன்பிலே உந்த பெற்று சென்றனர் தாழ்ந்தனர் எழுந்தனர் என்று சொல்லி அப்படி எழுத உள்ள போற செல்லுகின்ற பொழுது அப்படி அந்த அன்பு உந்த உந்த வேக வேகமாக உள்ள போனார். திருக்கடைக்கு செய்தவர் பெரியவர், அன்று செய்த நன்றவர்தான் பெரியரானவர் என்று சொல்லி போன பிறப்படி அவர் செய்த தவம் இல்லையா? போன பிறப்பில் என்ன தவம்? இறைவனுக்கு அணுக்கு தொடராக திருமலையில் இருந்தது. சாமிக்கு வந்து மலர் பொறித்து மாலை சாத்துவது, அப்புறம் திருநீற்று புகழத்தை கையில் ஏற்றி கொண்டு இருப்பது சாமியினுடைய அணுக்க தொடராக இருந்தது. அதனால தான் இவர் கைலாயம் சேருகின்ற பொழுது இறைவனே வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அப்படியே உடனே அந்தனை உலகுயா அப்படின்னு பெருமான் அந்த இடத்துல சொல்றார். இவர் எப்படி போய் சேர்ந்தார் அப்படின்னா, ஒரு தாய் பசுவை பிரிஞ்ச ஒரு கன்றுக்குட்டி மீண்டும் தாய் பசுவை போய் சேர்ந்தா எப்படி சேருமோ அப்படி சேர்ந்தார். சேக்கிட பெருமான் சொல்றாரு, சேனிடை விட்ட கன்று கோவிலை கண்டு அமைந்ததென ஆனலின் நோக்குகின்ற தனிப்பெரும் தொண்டரை நேரிடை வழக்கமாக ஒன்று மேரியன் உடனே வந்தனை என்றார். இவருக்கு 15 வருஷம் பிரிஞ்சிருந்த ஒரு ஏக்கம் யாருக்கு? சுந்தரருக்கு 18 வருஷம் சாமியை புரிஞ்சு இருக்கிறார். அதே மாதிரி இறைவனுக்கு தன்னுடைய தொண்டரை புரிஞ்சிருந்த ஒரு ஏக்கம். அதனால இவரும் அன்பா போய் சேர்ந்தாரு, அவரும் வந்து அன்பா அணைச்சிட்டார். அதான் நீங்க 2 பக்கம் இருக்கணும் இல்லைங்களா? இவர் எப்படி போய் அணைஞ்சார் அப்படின்னா, ஒரு தாய் பசை பிரிந்த கன்று போல போய் சேர்ந்தாராம். அவர் எப்படின்னா உடனே வந்தனை உலகிய சொல்லி சேர்க்கல பெருமான் வாப்பா சீக்கிரம் வா, இதனால எங்க போயிருந்த அப்படின்னு கேட்ட மாதிரி சாமியை அவரை அணைச்சிருக்கிறார். இதுதான் அதான் சுந்தரரை வந்து சொல்லுகின்ற பொழுது செய்தவர் பெரியவன் அப்படின்னா. அப்ப அந்த தவம் இல்லைன்னா இறைவனுக்கு தோழனாக ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. பெருமானுக்கு தோழனாக ஆகிறது அப்படின்னா எவ்வளவு தவம் செஞ்சிருக்கணும். அதுதான் இசைஞானி பிராட்டியாருடைய பெருமையை என்னன்னா, இறைவனுக்கே ஒரு தோழரை ஏற்றெடுத்து கொடுத்ததான் அந்த அம்மா செஞ்ச பெரிய வேற ஒன்று. அந்த அம்மா செஞ்ச வேற எந்த சரிதத்தில் வந்து ஒரே பாட்டு தான் நம்ம, ஒரே ஒரு பாட்டு தான் அந்த அம்மாவுடைய சரிதமே முடிஞ்சிருச்சு. ஒளியான் பெருமை சடையனால் உரிமை செல்வ திருமலையால் அலியா புறங்கள் எய்தலைந்து ஆண்ட நம்பிதமை பெயர்ந்தார். இளியா கொடுத்து இசைஞானி பிராட்டியாரை தன் சிறு பொன்முடையார் புகழ முடியுமோ முடியாது, எவருக்கு முடியாதா அப்படின்னா. அப்படின்னா ஒரே ஒரு சிறப்பு என்னன்னா, சிவபெருமானுக்கு தோழராக இருக்கக்கூடிய பிள்ளையை ஈர்ந்தெடுத்து கொடுத்தது தான் இசைஞானி பிராட்டியாருக்கு ஒரு பெரிய முடியாது. ஒளியா பெருமை சடையினால் உரிமை செல்வர் திருமணையால் அழியாப்புறங்கள் எய்தலைத்தான் ஆண்ட நம்பிதமை பயந்தார். இந்த நம்பியை பயந்ததுதான் பெற்றதுதான் அம்மா செஞ்ச ஒரு பெரிய புண்ணியம். அதனாலதான் நம்பிகளுக்கு அவ்வளவு சிறப்பு. இப்படி அந்த அன்போடு அந்த போற கொடியவின விருந்தியர் ஆடுகின்றார், அந்த நம் ஆடுகின்றார் அவரை அருள் பெற்றனை ரெண்டு குறிப்பால் மலர்த்தி சந்நிதியில் அஞ்சலித்த கைகளையோ தரிசித்ததனால் வந்த இன்பத்தில் கிடைக்கும் கண்களையோ தியானிக்கின்ற கரணங்களையோ இவர்கள் எதனையோ அன்பானது செலுத்த தவற்றால் நாயனார் அடிமருந்து போய் வணங்கி எழுந்தார் என்பது ராமநாத செட்டியாருடைய உரைகளில் சொல்றார்கள். நம்பிகளுக்கு இப்போ என்ன வயசுங்க? 16 வயசு இல்லையா? 16 வயசு இந்த மாதிரி ஒரு அனுபவம் வருமா அப்படின்னா, இதுக்கு முன்னை தவம் இல்லைன்னா வராது. இல்லை முன்னை தவம் இல்லைன்னா கண்டிப்பாக வராது. 16 வயசுல ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி ஒரு இளைஞர் வந்து பெருமாளை அனுபவிக்க முடியுமானா கண்டிப்பாக அனுபவிக்க முடியாது. அதை அனுபவிக்கிறதா என்ன வேணும்? இந்த பழைய தவம். அதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? செய்தவர் பெரியவன் அப்படின்னு. என்ன தவம் செஞ்சாரு? பெருமானுக்கு அணுக்க தொண்டராக கண்ணப்பனாருடைய குணத்தில் இது வரும். 6 நாள்ல இறைவனுடைய திருவடி அடைய முடியுமா? அவருக்கு அப்ப 16 வயசு தான் இல்லையா? கன்னி வேட்டைக்கு தானே வர்றாரு. அதுக்கு என்ன காரணம்? முன்பு செய்தவத்தின் ஈட்டம் அப்படின்னாரு. முன்பு செய்தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்டினார். என்ன முன்பு செய்தவம் அப்படின்னா, அச்சுரனாக இருந்த பொழுது செய்த பூசை தான் அது காரணம். அச்சுரனாக இருந்த பொழுது செய்த பூசை. அதனால நமக்கு இந்த பிறப்புல நாம் இதையெல்லாம் அனுபவிக்க வேணும் அப்படின்னா அதுக்கு போன பிறப்புடைய தவம் கண்டிப்பா இருக்கும்.
இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. அதுதான் நமக்கு பெரியவங்களுடைய வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி அந்த ஞானிக்கின்ற கரணங்களை என்று சொல்லி ராமநாத செட்டியாருடைய உரையில சொல்றாங்க. அப்ப இந்த அனுபவம் அவருக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் ஒரு பிறப்பினுடைய அந்த தொடர்ச்சி. அதான் அந்த செய்தவர் பெரியோர் என்று சொல்லி சொல்லக்கூடிய சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கு என்று சொல்லி அடுத்து நமக்கு 2 பாடல்கள் அவர் எப்படி பெருமானை அனுபவித்தார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க. அதுலேயும் தென்னிலா மலர்ந்த பாட்டு என்ன சொல்றாருன்னா, அதாவது தென்னிலா மலர்ந்த வேணியாய் தன் திருநடங்கும் விட பெற்று மண்ணிலே இப்பிறவிய வாழிதாம் இன்பமாம் என்று அப்படின்னு வாழிதாம் இன்பமாம் என்று கண்ணிலானந்த அறிவினில் சொல்லிய கைவளர்ச்சி மேல் குவித்து மண்ணினால் இனி அறிவரும் அதிகம் பாடினார் வரவினார் பணிந்தார் அப்படின்பாரு. அதுக்கு பேராசிரியர் ஐயா உரை சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது அந்த வாழிதாம் இன்பம் அப்படின்னா எல்லையில்லாத இன்பம் கிடையாது. இந்த மண்ணில் வந்த பிறப்பு எல்லையில்லாத இன்பத்தை கொடுத்தது அப்படின்னு சொன்னா, இந்த மண்ணுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாரு? சாமி கூட தானே இருந்தாரு. அப்ப சாமி கூட இருந்த இன்பத்தை விட இந்த மண்ணில் பிறந்து கூத்தப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய இன்பம் பெருசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஏற்கனவே இறைவன் கூட இருந்தவர் அந்த இன்பத்தை காட்டிலும் இந்த கூத்தப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய இந்த இன்பம் வாழிதாம் இன்பமாம் என்று அப்புறம் தான் சொல்ற கண்ணீர் ஆனந்த அறிவினில் சொல்லிய கைமல் உச்சி மேல் குவித்து பன்னினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் வரவினார் பணிந்தார். ஆனால் அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. மடித்தாடு மடிமைக்கிற பதிகம் 2வது முறை வழிபாடு செய்கின்ற பொழுது தான் அந்த பதிகம், முதல் முறை வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. ஆனால் பதிகம் பாடியிருக்கிறார், அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. அந்த அளவுக்கு நமக்கு தவம் இல்லை, அதை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு தவம் நமக்கு இல்லை. அதனால் அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. இந்த மடித்தாடு மடிமைக்கு என்று சொல்வது 2வது முறை பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது தான் அந்த பதிகம் பாடுறார் என்றாலும் இந்த அளவு நாம் என்று சிந்தித்து அடுத்த 5 பேரின் கண்களெல்லாம் அடுத்த வகுப்பில் நம்ம இப்போ ஒரு வாரம் இப்போதான் உள்ள போய் பெருமான வழிபாடு செய்யறதுக்கு போயிருக்கிறார். அப்படியே வடக்கு வாயில் வழியாக வந்தவர் அவர் வடக்கு வீதியெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அடியார்கள் எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அப்படியே அந்த வீதியை வணங்கி கொண்டு அந்த அம்பலத்தை வழிபாடு செய்து கொண்டு அப்படியே உள்ள பெருமானை வழிபாடு செய்யப்பட்டார். என்றும் இன்பம் பெருகு உயர்த்தினால் விட்டுடாதரை உள்ளமும் மூங்கிட மன்றுடா அறியாத வான்புகள் நின்றதையும் இலக்கு